ஒரே சின்ன கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இந்த ஃபிகருக்கும் மாடுக்கும் என்ன வித்தியாசம்? எது ஃபிகருக்கு மாடுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபிகர் வந்து முன்னால் போக, மாடு மேய்க்கிறவன் இது ஃபிகரை பார்க்குறவன் பின்னாடி போவேன். ஆனால் மாடுங்கிறது நம்ம இப்படி பின்னாடி கயிற்றுல கூட கட்டிட்டு வந்தாலும் பின்னாடி நடந்து வரும். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் சிந்திக்க முடியல. அதனால தான் நீங்கள் வயசானவராக இருக்கீங்க, நாங்களாம் இளைஞராக இருக்கோம். நடுவரையா சொல்ல வர்றப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. நடுவர் அவர்களே, ஃபிகருக்கு பின்னாடி போனா திட்டும், மாடுக்கு முன்னாடி போனா முட்டும். சிலப்பதிகாரத்தை முழுசா உங்களால சொல்ல முடியுமா? சிலப்பதிகாரத்தை ஒரு பாட்டு மனப்பாட பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, அதுவே இப்ப ஞாபகம் இல்லாம போச்சு. முழு சிலப்பதிகாரத்தை நான் எப்படியா சொல்ல முடியும்? சிலப்பதிகாரத்தை எங்க கவிஞர் சொன்னா நடுவர்களே, அட்ராட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அட்ராட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அட்ராட்ரா நாக்கு முக்க. அது சிலப்பதிகாரங்களா? உட்கார்ந்து ரூம் போட்டு சிந்திப்பாரு போல இருக்காயா. நடுவர் அவர்களே, நீங்க சயின்ஸ் வாதியாரனால தமிழ் தெரியல. எழுதியிருக்கான் பாருங்க, பொண்ணுங்களை பிறக்க வச்சான், பொண்ணுக்குள்ள கரு வச்சான், கற்ப வச்சான், மதுரை எழுதி அணைங்கடா அணைங்கடா அணைங்கடான்னு கண்ணகி மதுரையை எரித்த விஷயத்தை சொன்னான். சிலப்பதிகாரம் ஓவர். பெண்களை எங்களுடைய கவிஞர்களுக்கு அதிகமா பிடிக்கும். பெண் சமுதாயம் இன்றைக்கு நாட்டிலே நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு பாட்டு எழுதினான். லாலாக்கு டோல் டப்பிம்மா கண்ணே கங்காம்மா உன் இடுப்ப சுத்தி திருப்பி பாருமா. பெண் சமுதாயத்திற்காக எழுதப்பட்ட பாடல் நடுவர்கள். பெண் விடுதலைக்காக எழுதினதா? நடுவர்கள் அது எவ்வளவு அர்த்தம் எழுதியிருக்கான் பாருங்க. லாலானா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க இனிப்பு கடையோட பேர் லாலா கடை. டோல்னா அடுப்பு, டானா டப்பி, மானா மாவு. இந்த கடையில வேலை செய்ய கங்கம்மா திரும்பி அடிக்கடி பாருமா, நெருப்புல சேலப்பட்டு தீ பிடிச்சுக்க போகுது என்று சேஃப்டிக்காக எழுதப்பட்ட பாட்டு. இவ்வளவு அக்கறையோடு எழுதுகிறோம். கண்ணதாசன் கேட்கிறாரு, ஏ கட்ட 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 நாட்டு கட்ட. நல்லா தானே இருக்கு. பெண் என்பவள் வீட்டிற்கு மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டு கட்டையாக இருக்கக்கூடாது, தூளாக இருக்கக்கூடாது. இந்தியாவை தாங்கி நிற்கின்ற இந்த நாட்டுக்கே கட்டையாக இருக்க வேண்டும். ஐயா, நாட்டுக்கட்டைக்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்னாலும் பக்தி இலக்கியங்களாக எழுதப்பட்ட கொடுவா மீச அருவா பார்வை ஆறுமுகம் தான் கைய வச்ச தூள். அதுவும் பக்தி இலக்கியங்களா? எது திருமுருகாற்று படைங்களா? அது இல்ல, நீங்க ஆய்வு தப்பா பண்ணிருக்கீங்க. அது திருமுருகாற்று படை அல்ல, கந்த புராணம். கொடுவா மீசை அருவா பார்வை யாருடைய பார்வை என்றால் சூரபத்மனுடைய பார்வை. ஆறுமுகம் என்னுடைய அப்பன் முருகன், அவன் கையை வைத்தால் தூள். சூர சம்ஹாரம் நடத்திய கந்த புராணத்தை சொன்ன பாடல் கந்த புராணம் ஓவர், சிலப்பதிகாரம் ஓவர். அப்புறம் அவர் கேட்கிறாரு, எடாலுமை யடோலுமை யடாலுமை யடையா ஏ டும்மிலே டும்மிலே டும்மா டக்கடையா. தியாகத்தை உணர்த்தக்கூடிய எல்லையில இருக்கின்ற என்னுடைய ராணுவ சகோதரர்களை நினைத்து நினைத்து எழுதி உருகி உருகி எழுத பாட்டு நடுவர்கள். இது எனக்கு கோவரானா? ஐயா, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு சினிமா பாட்டை கேட்கிறதா வேணாமா ஐயா? நடுவர்களே, டால் நடுவர்களே, பருப்பு நடுவர்களே, எல்லையிலே காவல் காக்கின்ற நம்முடைய ராணுவ வீரர்கள் சப்பாத்தியும் பருப்பும், டால்ல டோல்னா அடுப்பு. அந்த இடத்துல வெறும் குள்ளதான் இருக்கும். நெருப்பை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கேட்கின்ற சத்தம் எல்லாம் டும்மிலு டும்மிலு டும்மா டக்கடையா. அவன் கேட்ட சத்தம் டுமிலு டுமிலு. ஆனால் செத்தவன் எல்லாம் எதிரி நாட்டுக்காரன் டையா டையா டையா. இவ்வளவு இந்திய இறையாண்மையை நினைத்து எழுதிய பாடல் எப்படி குற்றம் ஆகும்? தாடி
மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாட போவோம் உள்ள வில்லாடா. எவ்வளவு நல்ல பாட்டு இந்த பாட்டு. இதில் என்ன குற்றம் கண்டீர்கள்? சொற்குற்றமா பொருட்குற்றமா? வில்லாளன் என்று சொன்னால் ராமன். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போமா உள்ளே வில்லாளன் ராமன். என்னுடைய காதலன் ராமனை போன்றவன். அவனால் எனக்கு ஒரு தீங்கும் வராது. ஆனால் அப்பா அம்மா இல்லனா கூட பரவாயில்ல, உள்ள வாடா என்று நினைக்கின்ற ஐயா, இத பூரா சேர்த்து ஒரு நோட்ஸா போட்டு வித்துறியா? பாட்டு போட்டிருக்கான் பாருங்க, படிச்சவன் எழுதி ஒரு படத்துல. அடே அப்பா, அண்டங்காக்கா கொண்டக்காரி, ரண்டக 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 ரண்டக, அச்சு வெல்ல பேச்சுக்காரி. ஒண்ணும் தெரியலையா? ரண்டக 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 போடுறா ரண்டக. ஐயாரெட்டு பல்லுக்காரி, ரண்டக ரண்டக ரண்டக. படிச்சவர் எழுதின பாட்டுல. நடுவர் அவர்களே சில அறிவாளிகள் நல்ல பாட்டு எழுதுறாங்க. அதுக்கு ஒரு நம்ம சமயம் சார்ந்த நிகழ்ச்சினால சமய பாடல்களை தயவு செஞ்சு கொச்சப்படுத்த வேண்டாம். நீங்க பாடின அந்த பக்தி பரவசம் மூட்டக்கூடிய பாடலை தயவு செய்து வேண்டாம், நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பாடினது பக்தி பாட்டா இல்ல? நல்ல சுய நினைவோட தான் இருக்கீங்களா? இல்ல ஏதாவது நம்பர் கடைக்கு போயிட்டு வந்தீங்களா? என்னன்னு புரியல எனக்கு. அவர்களே, நீங்க ஒரு ஆசிரியர், நீங்கள் படித்த ஆசிரியர், நான் பணம் படைத்தவன், நாங்கள் செல்வமே பேசுறோம், நீங்க கல்வியாளர். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காலகட்டாயத்தை நிறுத்திட்டீங்க. நல்ல பாட்டு. அண்டம் காக்கா கொண்டக்காரி. அண்டம் என்றால் உலகம், உலகத்தை காக்கின்ற கொண்டைக்காரி, மதுரை மீனாட்சி அம்மனை புகழ்ந்து பாடிய பாடல். ஐயாரெட்டு சொல்லுக்காரி. 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம். சரவணபவ, நமசிவாய, நமோ நாராயணா என்று இத்தனை சொல்லுக்கு சொந்தக்காரி. உங்களுக்கு என்ன குழப்பம்? உங்களுக்கு என்ன குழப்பம்? ரண்டக ரண்டகன்னா என்ன? இதுக்கெல்லாம் குழப்பமே தேவையில்லை. சிவன் வீட்டுல சிவனுக்கு 2 பொண்டாட்டி, அந்த வீட்டுல 2 அக்கா இருக்காங்க. முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அந்த வீட்டுல 2 அக்கா இருக்காங்க. பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, அந்த வீட்டுல 2 அக்கா இருக்காங்க. எல்லா வீட்டுல 2 அக்கா 2 அக்கா 2 அக்கான்னு தான். ஐயா, தெய்வமே, ஆண்டவனே, நாங்களும் 6ஆம் கிளாஸ்ல இருந்து எத்தனையோ நோட்ஸ் படிச்சிருக்கோம்யா. இந்த அண்டங்காக்கா பாட்டுக்கு இப்படி ஒரு பொழிப்புரை எழுதுன ஒரே பேச்சாளன் நீதாயா. எனவே படித்த கல்வியாளர் கூட பழைய படம் வசந்த மாளிகையிலே சிவாஜி கணேசன் பாடுவார். அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். என்னங்க, அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நான் தொடமாட்டேன். சாப்பிட்ட பிறகு சரக்கடி கூடாது. வாந்தி வரும். எதையுமே நல்லதாவே பார்க்க மாட்டியாயா நீ? கண்ணதாசன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதினது. அன்னம் போல இருக்கக்கூடிய என் காதலியை தொட்ட பிறகு மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். இந்த மது கிண்ணத்தில் தருகின்ற சந்தோஷத்தை விட அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை நீ தருகிறாயேன்னு எழுதினாரு. நீ என்னடான சோறு திங்கின பிறகு சரக்கடிக்க மாட்டேன்னு எழுதினாருன்னு. இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளவு பேசுறீங்கல்ல, எங்க பக்கம் சேராமையே அந்த கூட்டணிக்கே ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நீங்க இந்த பிராந்திக்கும் பாய்சனுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல உட்கார்ந்து சொன்னீங்கல்ல, காதலியான உன்னுடைய மதுக்கு முகத்தை பார்த்த பிறகு இதை நான் தொட மாட்டேன்னு அப்படியே இது சொன்னீங்கல்ல. இப்ப சொல்லுங்க, பிராந்திக்கும் பாய்சனுக்கு என்ன வித்தியாசம்னா, பாய்சன் சாப்பிட்ட உடனே நுர வரும் வாயில இருந்து. பிராந்தி ஒரு 15 வருஷம் கழிச்சு நுர வரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. டைம் தான் வித்தியாசம். இல்ல பிராந்தி சாப்பிட்டா 4 பேர் முன்னாடி நம்ம டான்ஸ் ஆடுவோம், பாய்சன் சாப்பிட்டா நம்ம முன்னாடி 4 பேர் டான்ஸ் ஆடுவோம்.